வளமுடன். குரு புகழ் வாழ்க! வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! குரு புகழ் வாழ்க! குருவே துணை! மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களும், வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். அமைதியான ஒரு தவத்தை இயற்றிய பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி அம்மா அவர்களை அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம், அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு திட்டமிட்டு செயல் புரிதல் அப்படின்ற தலைப்பை எடுத்துக்கிட்டு நாம இன்னைக்கு கொஞ்ச நேரம் சிந்திப்போம். நமது ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனது ஆன்மீக பயணத்திலும் சரி, சமூக சேவையிலும் சரி, இந்த திட்டமிட்டு செயல்படுதல் என்றத மட்டும்தான் ஒரு முக்கியமா ஒரு குறிக்கோளா எடுத்துட்டு அவர் அவரோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைந்த அந்த ஞானத்துல ஒரு முக்கியமான ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது இந்த திட்டமிட்டு செயல் புரிதல். மகரிஷி சொல்றாங்க, வாழ்க்கைய வெற்றிகரமா மாற்றும் விதி என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு 4 சொல்றாரு மகரிஷி. 1 எண்ணம். நம்மளுடைய எண்ணம். எண்ணம் தான் முதல். அந்த எண்ணம் அதுதான் ஒரு விதை. அந்த எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தூய்மையானதா இருக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக திட்டம் போட விரும்புறோமோ, அதற்கான எண்ணம் நம்ம மனசுல அந்த திட்டத்துக்கான எண்ணம் தெளிவா இருக்கணும். அப்போ அந்த எண்ணத்துல ஒரு நமக்கு நன்மை இருக்கணும். அதே மாரி ஒரு உயர்வான எண்ணமா இருக்கணும். அதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும் அந்த எண்ணத்துல. இதெல்லாம் இருந்துச்சுன்னாவே அது முதல் படி. எண்ணம் தான் நம்மளுக்கு இந்த செயல் திட்டமிட்டு செயல்படுறதுல எண்ணம் முதல் படி அப்படின்றாரு. அப்புறம் 2வது படி என்ன அப்படின்னா, திட்டமிடுறது. அப்போ எப்படி திட்டமிடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செயல எப்ப செய்யணும்? எப்படி செய்யணும்? எதுக்காக செய்யணும்? அப்படின்றத நம்ம அறிவால அது அந்த ஒரு வரையறுத்துக்கிட்டு, அது ஒரு சீரான வாழ் வாழ் அ செயலுக்கு நாம அத கொண்டு வரணும். அதுதான் திட்டமிடுதல் அப்படின்றது 2வது படி. 3வது படி செயல்படுத்துதல். அப்படின்னா என்னன்னா, திட்டம் போட்டுட்டோம். அது அப்படியே சரியாயிடுமா அப்படின்னா இல்ல. திட்டத்த நம்ம செயல்படுத்தணும். அது நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்போ நம்ம அந்த திட்டத்த செயல்படுத்துற அந்த கான்ஃபிடென்ட், அந்த மன வலிமை நம்மகிட்ட இருக்கணும். அந்த செயல செய்யறதுக்கான ஒரு உறுதி நம்மகிட்ட அவசியமா வேணும். அப்போ எ எ எப் இந்த செயல நாம எப்படியெல்லாம் செய்யணும்? யா யார் மூலமா இந்த செயல செய்ய முடியும்? அதுக்கான நேரம் என்ன? அப்படின்றதெல்லாம் நமக்குள்ள நம்ம கேட்டு, அந்த தெளிவு நம்மகிட்ட வந்துச்சுன்னாவே, அந்த செயல்படுத்துறது தான் 3வது படி அப்படின்றாரு. அடுத்தது பயன். அதுதான் 4வது படி. முடிவான ஒரு ம் படியா 4ஆ குடுத்திருக்காரு. திட்டமிட்டு இப்படி நம்ம செயல்படுத்தும்போது, நம்மளுடைய செயல் ஒரு தோல்வியிலயோ, இல்ல ஏமாற்றத்திலயோ இருக்குமானா இருக்காது. அந்த குழப்பமே நம்மகிட்ட இருக்காது. அ அ அந்த நேரமும் வீணாகாது. அதே மாரி நம்மகிட்ட அந்த செயல் நன்மை அடைந்துச்சுன்னா, நமக்கு ஒரு மனதில அமைதி அதிகரிக்கும். நம்மளுடைய வளர்ச்சி வந்து உயர்வா இருக்கும். நமக்கு மனசுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த திட்டமிட்டு செயல்படுத்தியதால இந்த செயல் நல்லா வந்திருக்கு அப்படின்றது. எந்த ஒரு செயல் எடுத்துக்கிட்டாலும், இந்த 4 அடிப்படையில நம்ம செயல செய்யும்போது, நமக்கு வெற்றி நிச்சயம். மகரிஷி சொல்றாரு, "நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துகிற ஒருவனின் வாழ்க்கையில் தான் ஆனந்தமும், ஆன்மீக தூய்மையும்
வளர வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு சனம் சனம் அப்படின்னுவாங்களே அந்த டைம். எல்லாருக்குமே இருக்கிறது அந்த 24 மணி நேரம் தான். அந்த நேரத்த நாம எப்படி நம்ம வாழ்க்கையில திட்டமிட்டு நாம பயன்படுத்துறோமோ, அப் அதுதான் நம்மளுடைய ஆனந்தமும், நமக்கு கிடைக்கிற அந்த ஆன்மீக தூய்மையும் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றார் மகரிஷி. நம்ம எல்லாருமே ஆன்மீக வாழ்வுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வாழ்வில நாம முன்னேறணும்னு நமக்கு எல்லாருக்குமே விருப்பம் இருக்கு. அதற்கு முதல் இருக்கிறது, முதன்மையானது என்ன அப்டின்னா, இந்த திட்டமிட்டு செயல்படுத்துறது தான். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளையும் ஒரு திட்டத்தோட தொடங்கணும். அதுக்கான சிந்தனையோட இருந்து, அயரா விழிப்பு நிலையில நாம இருந்தோம்னா, நாம இந்த நிலைய நாம வந்து அடையலாம் கண்டிப்பா. அ மகரிஷி வந்து சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? அப்படின்றத நம்ம சிந்திச்சு, அந்த விழிப்பு நிலையில நாம செயல்படும்போது, நம்மளுடைய திட்டம் வந்து நல்ல வகையில முடியும். அப்ப நமக்கு மன அமைதி, நம்மளுடைய குறிக்கோள் வந்து நிறைவேறும். வெற்றியும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாரு. திட்டமிட்டு செயல் புரியறது வந்து திருமந்திரத்துல திருமூலர் வந்து பாடல் மூலமா விளக்குறாரு. "திட்டமிட்டு செய்கின்றது பொய்யாமை வேண்டும்." கொட்டமிட்டு நீடுற்ற கோணமர் வைதல் நட்டமிட்ட நம்பியின் நாமம் வாழ்த்தி பட்டமிட்ட சீரினர் பாவையர் பணி. நாம எதை செய்ய நினைத்தோமோ, அது வந்து ஒரு திட்டத்தோட செயல்படுத்த வேணும் அப்படின்றாரு. ஆனா, அந்த செயல் எப்படி இருக்கணும்னா, பொய் அந்த மாரி எல்லாம் இல்லாம, அந்த பொய்ய விலக்கியதா இருக்கணும் அந்த செயல். அது வந்து எப்படி இருக்கணும், அந்த செயல் திட்டம் போடும்போதுன்னா, உண்மையா இருக்கணும். ட்ரூத். நியாயமாவும் இருக்கணும். அந்த மாரி தான் நம்ம வந்து செயல்படணும். அப்போ நேர்மையா, உண்மையா, அப்புறம் இறை நம்பிக்கையோட நம்ம இந்த செயல் செய்யணும் அப்படின்றத இந்த பாடல் மூலமா நமக்கு வந்து திருமூலர் வந்து வலியுறுத்துறாரு. திட்டமிடுறது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புத்தியினோட செயலாகும். அத வந்து செயல்படுத்துதல் அப்படின்றது வந்து நம்மகிட்ட ஒரு மனதின் ஒரு உறுதி, அந்த கான்ஃபிடென்ட். மற்றொரு பாடல்ல சொல்றாரு அவரு திருமூலர் வந்து, "உண்மை வழி நில்லா ஓர் உண்டியை யாரும் கண்மை விழிதாக கடவுள் கொடா." அதாவது பொய்யான செயலால் கடவுளின் அனுக்கிரகம் நமக்கு வராது. ஆனா, நம் திட்டங்கள் நேர்மையாவும், தர்மப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து செயல் வெற்றி வரும் அப்டின்றாரு திருமூலர். எந்த ஒரு செயலையும் நம்ம திட்டமிட்டு, அதனோட நோக்கு என்ன? அந்த நோக்கம் கூட எப்படி இருக்கணும்? நல்லதா இருக்கணும். செயல்படும்போது நம்ம வந்து நேர்மையா இருக்கணும் அந்த செயல்ல கூட. அப்ப நம்ம வந்து அந்த நேர் வழியில நாம போறது வந்து எப்படின்னா, இறைவனை போற்றுகின்ற ஒரு வழியாகும் அப்படின்னு திருமூலர் வந்து சொல்றாரு. நம்மளுடைய எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு நாம செய்யும்பொழுது, அந்த நோக்கம் நல்லதா இருக்கணும். ஆம் அதே மாரி நேர்மையா இருக்கணும். அந்த மாரி போகும்போது, அந்த வந்து இறைவனை வந்து போற்றுதல் உடைய வழியாகும் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. ஆன்மீக வாழ்வில 3 அடித்தளங்கள் என்ன அப்படின்றத சொல்றாரு. திட்டம். நம்மளுடைய திட்டம் எப்படி இருக்கணும்னா, தூய்மையா இருக்கணும். நம்மளுடைய செயல் வந்து ஒழுங்கா இருக்கணும். உண்மை வந்து உள்ளத்துல நிலையா இருக்கணும். எப்பவுமே நம்ம ஒரு செயல் செய்யணும்னா, இந்த மாரி தூய்மையாவும் இருக்கணும். அது வந்து ஒழுங்கான இருக்கணும். அதே மாரி உண்மை வந்து உள்ளத்துல நிலையா இருக்கணும். அந்த மாரி நம்ம வந்து இந்த இந்த திட்டத்த கொண்டு வரணும். அந்த மாரி திட்டத்த போடாம நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்டின்னா, திசையில்லா படகு போல நம்ம வாழ்க்கை ஆயிடும் அப்டின்றாரு. இப்ப செயல் என்பதன் பொருள் என்னன்னா, எண்ணியது வந்து உண்மையா உடல், மனம் அது வந்து செயலில் நிறைவேற வேணும். உடலால, மனசால நம்ம எண்ணியத வந்து உண்மையாக செயல நிறைவேத்தணும். சிந்தனை, தீர்மானம், செயல்பாடு அந்த முறையில நாம வந்து செயல் நிறைவேற்றணும். நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும்னா, தர்மத்தின் அடிப்படையில இருக்கணும் அப்படிங்கிறாரு திருமூலர். செயல்படுதல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிக்கோள் இருக்கு. அந்த குறிக்கோளுக்கு ஏத்த மாரி அதே செயல்படணும் நம்மளுடைய செயல். அது வந்து ஒரு ஒரு கோல் இருக்குன்னா, அந்த கோல நோக்கி தான் நம்மளுடைய செயல் இருக்கணும். எப்படி அம்பு வந்து நாம ஒரு குறி பார்த்து விட்டோம்னா, கரெக்ட்டா அந்த குறியில போய் இருக்கும். அந்த மாரி நம்மளுடைய நோக்கம் வந்து தெளிவா இருக்கணும். அங்க வந்து எந்த ஒரு கவனச்சிதறலும் இருக்கக்கூடாது.
அதுக்கு வந்து மனிதனோட எண்ணம் எப்படி இருக்கணும்னா, தூய்மையா இருக்கணும். அது வந்து ஒரு திட்டமிட்ட நோக்கத்தோட இருக்கணும். அதுதான் வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு வழி அப்படின்றாரு. அப்ப திட்டமில்லாம இருக்கிற செயல் எப்படி இருக்கும்னா, திசையில்லாத பயணம் மாரி ஆயிடுமா. செயலின்றி திட்டம் வந்து கனவுக்குள் உறக்கம். அதே மாரி குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வந்து உயிரில்லாத இரக்கம் அப்படின்றாரு. 3 பொன்மொழிகள் சொல்றாரு. என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, திட்டம் என்பது நம்பிக்கையின் விதை. திட்டம் போடுறது வந்து ஒரு நம்பிக்கையோட விதை. அதே மாரி செயல் அப்படின்றது வந்து அந்த விதைய வளர்க்கிற தண்ணி. குறிக்கோள் அப்படின்றது வந்து பயனடையச் செய்யும் சூரிய ஒளி. ஒரு விதையும் வேணும். அத விதை வளர்க்கறதுக்கு தண்ணி வேணும். த அந்த விதை வளர்றதுக்கு சூரிய ஒளியும் எப்படி இந்த 3ம் முக்கியமோ ஒரு விதைக்கு, அந்த மாரி நம்மளுடைய திட்டம், செயல், குறிக்கோள் எல்லாமே நமக்கு வந்து வேணும். அப்பதான் நம்ப போடுற அந்த திட்டமிட்ட செயல் நமக்கு வந்து நன்மை அளிக்கும். நம்ம வந்து அந்த செயல தெரிஞ்சு செய்யணும். அதே மாரி திட்டமிட்டு செய்யணும். அதே மாரி நன்மை அடையிற மாரி நம்ம அந்த செயல செய்யணும். அப்போ வந்து அந்த 3மே சீரான முயற்சியில சமநிலையில நமக்கு இருக்கணும். அப்போ வந்து ஒரு அம்பு வந்து எவ்வளவு வலிமையா இருந்தாலும், அது அந்த குறியற்ற திசையில போச்சுன்னா, அது பயனே இருக்காது. அந்த குறிய நோக்கி போச்சுன்னா தான் அது பயனடையும். அந்த மாரி தான் நம்மளுடைய திட்டமிட்டு செயல்படுதல் வந்து இந்த மாரி குறிக்கோளோட இருக்கணும். அதே மாரி திட்டம் என்பது வந்து தர்மத்தின் அடிப்படையில தான் இருக்கணும் நம்மளுடைய திட்டம். செயல் எப்படி இருக்கணும்னா, சத்தியத்தின் அடிப்படையில இருக்கணும். அதே மாரி குறிக்கோள் வந்து ஞானத்தின் வெளிச்சத்துல இருக்கணும். இதுதான் வந்து வாழ்க்கையில நாம வந்து இந்த குறிக்கோளோட நம்ப இருந்தோம்னா, நம்மகிட்ட வெற்றி வந்து ரொம்ப நிச்சயம். அதே மாரி ஆனந்தமும் நிலைப்படும். இதனால வந்து நமக்கு ஆன்மீக உயர்வு வரும். இப்போ திட்டமிட்டு செயல்படுறதுக்கு வந்து, அ ஒரு குருவி கூட்டுக்குள்ள 3 குருவி குஞ்சுகள் இருக்குதாம். அந்த தாய் பறவையும், தந்தை பறவையும் முதல்ல வந்து அந்த ஒரு குஞ்சுக்கு நாம நல்லா சாப்பாடு குடுத்து வளர்த்து விடுவோம். அப்படின்னு அவங்க அந்த ஒரு குருவி குஞ்சுக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டி, ஊட்டி வளர்க்குது. மற்ற 2 குஞ்சுகள் உயிர் வாழறதுக்கு போதுமான அளவு உணவ வந்து அதுக்கு குடுக்குது. அ அப்போ அந்த முதல்ல அப்பா, அம்மா ஊட்டி, ஊட்டி வளர்த்த அந்த குருவிக்கு ரெக்கைகள் முளைச்சு அது வந்து கூட்டுலருந்து பறந்து போயிடுது. அந்த 2 குருவிகளும் வந்து அ இன்னும் கொஞ்ச நாள் அது வந்து அந்த உணவு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ரெக்க வந்து பறக்குது. அந்த அப்பா, அம்மா குருவிகள் வந்து திட்டமிட்டு ஒரு குருவிக்கு மட்டும் உணவு குடுத்து அது பறக்க செஞ்சது. அந்த குருவிகளுக்கே அந்த அளவு இருக்கும்போது, நாம வந்து 6 அறிவு படைத்த மனிதர்கள், நாம வந்து எந்த செயல செய்யும்போதும், அந்த ஒரு திட்டமிட்டு புரிஞ்சோம்னா, வெற்றி வந்து நமக்கு அம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஒரு செயல செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணம் மூலமா நல்ல திட்டமிட்டு அந்த செயல்ல நாம இறங்கும்போது, அது வெற்றி நமக்கு கிடைக்கும். நம்ம எல்லாருமே வந்து வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு தான் விரும்புவோம். ஆ அது வெற்றி கிடைக்கணும் அப்படின்னும்போது, அது வந்து அ ஒரு விஞ்ஞானம் மாரி. அந்த விஞ்ஞானம் நம்ம வெற்றி அடையணும்னா, அதுக்கு வந்து நம்ம திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு செயல நம்ம செய்யணும் அப்படின்னா, அதுக்கு முதல்ல நாம எண்ணத்தால, இந்த வீடு கட்டுறதுக்கு நம்மகிட்ட பண வசதி இருக்கா? அப்படின்னு நாம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பண வசதி இருந்தாலும், எந்த இடத்துல வீடு கட்டலாம்? எங்க அந்த இடத்த வாங்கலாம்? நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டு, அந்த மாரி ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த பணத்த முதலீடு போட்டு, அந்த இடத்த வாங்கிடுவோம். வாங்கினதுக்கு அப்புறமா எப்படியெல்லாம் கட்டலாம்? நம்மளுடைய வசதிக்கு ஏத்த மாரி, எந்த மாரியான வீடு கட்டிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி, அந்த வீடு கட்டுறதுக்கு முதல்ல நம்ம வந்து பிளான் போடணும். வரைபடம் வரையணும். வரைஞ்சு அப்ரூவல்லாம் வாங்கி, அதுக்கு வந்து பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு, ஆ அந்த பொருட்களோட அந்த விலைகள்லாம் விசாரிச்சுட்டு, அது எப்படி நம்ம பட்ஜெட்டுக்கு சரியா இருக்குமா? அந்த மாரி எல்லாம் விசாரிச்சுட்டு, எங்க வந்து மொத்த விலையில நமக்கு அந்த பொருட்கள்லாம் கிடைக்குது அப்படின்றத விசாரிச்சுட்டு, இந்த வீடு கட்டுற வேலை வந்து எவ்வளோ மாசத்துல நம்ம வந்து முடிக்கலாம்? அதுக்கு தகுந்த
ஒரு இன்ஜினியர நம்ம வச்சுக்கணும். அதே மாரி வேலையாட்கள வச்சுக்கணும். அந்த பொருட்கள் வர்றதுக்கு, போறதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து அந்த இடத்த அமைச்சுக்கணும். அந்த மாரியெல்லாம் ஒரு திட்டமிட்டு நம்ம செயல்படும்போது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த திட்டத்த போட்டு அந்த வீடு நம்ம கட்டினா தான், அது வந்து நாம நெனைச்ச மாரி அந்த வீடோட அமைப்பும் நமக்கு கிடைக்கும். அ நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி அது வந்து அந்த பணத்துல நம்ம கட்டி முடிக்கலாம். அந்த வீடும் நல்லா சிறப்பா இருக்கும். இப்போ ஒவ்வொன்னும் நம்ம வந்து இந்த மாரி திட்டமிட்டு செயல்படும்போது, நமக்கு வந்து அதுல வெற்றி அ கிடைக்கும் கண்டிப்பா. இதே மாரி தான் எல்லாமே நம்ம ஒவ்வொரு கார் வாங்குனாலும் சரி, ஒரு பைக் வாங்குனாலும் சரி, நம்ப எந்த தேவையான பொருட்கள் வாங்குனாலும் ஒரு திட்டமிட்டு செயல் புரிந்தோம்னா, அதுக்கு வந்து நமக்கு வெற்றி வந்து உண்மையிலேயே நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்ப இதுக்கு வந்து முக்கியமா நேர மேலாண்மை ரொம்ப அவசியம் அப்டின்றாங்க. நம்ம அந்த நேர மேலாண்மை அந்த வீடு கூட 6 மாசத்துல முடிக்கணும்னா, 6 மாசத்துல முடிச்சிடணும். அதுவே 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா, அதனால நமக்கு ந நன் ம் அந்த நஷ்டம் தான் ஆகும். ஏன்னா, அந்த நேரம் கூடுனதால நம்மளுடைய பணம் அந்த இதுவும் அதிகமாயிடும். எக்ஸ்ட்ரா செலவு அதிகமாயிடும் இல்லைங்களா? அப்போ வந்து அதுவும் நேர மேலாண்மை ரொம்ப அவசியம் நமக்கு. அந்த வேலை செய்யும்போது, நம்மகிட்ட வந்து ஒரு மனசுல ஒரு தெளிவு இருக்கணும். அது வந்து முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முழு முயற்சியோட எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம முயற்சி எடுத்து செயல் செய்யணும். அதுல ஒரு திருப்தி நம்மகிட்ட இருக்கணும். இந்த அளவுக்கு நாம வந்து ஒரு செயல செய்யும்போது, கண்டிப்பா அது வந்து வெற்றி தான் நமக்கு. நம்ப வந்து ஒரு நாள் தினமும் காலையில எழுந்துக்கும்போது, இன்னைக்கு என்ன கடமை நமக்கு இருக்கு? என்னென்ன வேலை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றது, நம்ம வந்து முன்னாடி நாள் நைட்டே திட்டமிட்டு, இது நம்ம நாளைக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எழுதி வச்சுக்கிட்டு, அதுபடி நம்ம செஞ்சோம்னா, அந்த செயல்கள் எல்லாமே கரெக்ட்டா நம்ம முடிச்சிடலாம். எது செய்ய முடியலையோ அத நோட் பண்ணி அடுத்த நாள் செய்யலாம் நம்ப. அப்ப நம்ம செயலுக்கு வந்து இந்த மாரி வந்து மனசளவுல, எண்ணத்தளவுல வச்சுக்காம, அத வந்து நம்ம எழுதி பார்த்து நம்ம செயல்கள செய்யும்போது, நமக்கு வந்து வெற்றி ரொம்ப வெற்றி நமக்கு கிடைக்கும். இப்ப எப்படி நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து, அவர் வந்து சின்ன சின்ன தொழிலெல்லாம் செஞ்சாரு. பேப்பர்கள் போட்டாரு. எல்லாமே செஞ்சு, அவரோட திட்டமிட்ட செயலால அவர் வந்து ஒரு மெரெய்ன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றது அவரோட கனவு. அத வந்து அதுக்காக அவர் முயற்சி எடுத்து நல்லா படிச்சு, அந்த வேலையிலயும் வந்து நெறைய ஒரு கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சு, அந்த அளவுக்கு குடியரசுத் தலைவரா உயர்ந்து ஒரு சிறந்த மாமனிதரா விளங்குனாரு. அது வந்து அவருடைய அந்த செயல் திட்டமிட்ட செயலால தான் அந்த மாரி வர முடிஞ்சது. அவரு வந்து இளைஞர்களே கனவு காணுங்கள் அப்படின்றாரு. ஏன்னா, அந்த கனவுல நீங்க வந்து எப்படியெல்லாம் வரணும் அப்படின்றத நீங்க கனவு காணீங்கன்னா, நீங்க அதுபடி வருவீங்க அப்படின்ற ஒரு இதுவால நமக்கு இளைஞர்கள பார்த்து கனவு காணுங்கள் அப்படின்றாரு. அப்போ ஒவ்வொரு மனிதரும் அந்த வெற்றி அடைந்த மனிதர்களுக்கு பின்னால நம்ம பார்த்தோம்னா, அவங்க திட்டமிட்டு செயல்படுறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து அ வெற்றியாளர்களா வந்திருக்காங்க அவங்க. அது வந்து உண்மை. அப்போ வந்து அ நாம வந்து ஒவ்வொரு செயல செய்யும்பொழுதும், கண்டிப்பா எழுதி வச்சு நம்ம அந்த செயல செய்யணும். ஆ அதுக்கான நேரத்த நம்ம கண்டிப்பா ஒதுக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் சோம்பலையும் தவிர்த்து, நம்ம கடினமா உழைக்கணும். உழைக்கிறதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். நம்ம திட்டம் போட்டதுல ஏதாவது தடைகள் வரும். அத வந்து நம்ம மனச ஏத்துக்கிட்டு, அந்த தடைகளையும் வெற்றிகளா மாத்துறதுக்கு நம்ம துணிவோட அத வந்து செயல்படுத்தணும். இதுதான் வந்து ஒரு திட்டமிட்ட செயல்ல இருக்கிற வெற்றியின் ரகசியம். அப்போ வந்து நாம வந்து நமக்காக சில நேரம், சில நிமிடங்கள் அ தனியா ஒதுக்கி நாம எதுலலாம் நம்ம முன்னேறணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி, நம்ம வந்து அத நோட் பண்ணி அதப்படி செயல்பட்டோம்னா வெற்றி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இப்போ வந்து 10த், பிளஸ் 2 ரிசல்ட் எல்லாம் வந்தது. அவங்கலாம் பார்த்தா 600க்கு 599 வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அ எவ்ளோ திட்டம் போட்டு படிச்சு, அந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்காங்கன்னா, அவங்க திட்டம் போட்டு படிச்சதால தான் அந்த அளவுக்கு மார்க் வாங்க முடிஞ்சது. அப்போ வந்து அவங்க வந்து நமக்கு குடுத்திருக்கிற இந்த 1 வருட
காலத்துல நாம எப்படியெல்லாம் படிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும், அது எப்படி படிச்சு நம்மதாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமிட்டு செயல் புரிஞ்சதால தான் அவங்களால அந்த அளவுக்கு வந்து மார்க் வந்து வாங்க முடிஞ்சது அவங்களால. அப்போ நமக்கு வந்து இந்த திட்டமிடுறது வந்து நம்மதாக்கிக்கிட்டு நாம வந்து வெற்றி அடையணும். நமது மகான் நமக்கு வந்து நெறைய பயிற்சிகள் குடுத்துருக்காங்க. இப்ப நாம வந்து இந்த ஜூம் மீட்டிங்ல வந்தோம் அப்டின்னா, நம்ம முதல்லயே திட்டமிட்டுட்டு இந்த நேரத்துல நாம வந்து இந்த ஜூம் உள்ள போயிட்டு தவம் பண்ணணும். அதுக்கப்புறம் சிந்தனை விளக்கம் கேட்கணும் அப்டின்னு திட்டமிட்டதால தான், நம்மளால இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியுது. ஒரு தவம் பண்ணணும்னா கூட அதுக்கு முன்னாடி நாம வந்து அந்த அமைதி நிலைக்கு வந்து நம்ம முறையா மகான் குடுத்திருக்கிற அந்த நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி, அப்புறம் எல்லாமே முறையா நம்ம பண்ணும்போது, அந்த மா அ தவமும் நமக்கு சித்தி ஆகுது. அதே மாரி நமக்கு வந்து பயிற்சிகள் உயிர் வளத்துக்கு காயகல்ப பயிற்சி குடுத்திருக்காரு. நாம தினமும் திட்டமிட்டு எவ்ளோ தடைகள் வந்தாலும் நாம செய்வோம் மன உறுதியோட செய்யும்போது நமக்கு உயிர் வளம் பெறுது. அதே மாரி அகத் அகத்தாய்வு பயிற்சிகள் குடுத்திருக்காரு. தற்சோதனை. நமக்குள்ள உட்கார்ந்து நாம நல்லா தவம் பண்ணி அமைதி நிலையில உட்கார்ந்து திட்டமிட்டு இந்த நேரம் ஒதுக்கி நம்ம அகத்தாய்வுகள் செய்யும்போது, நமக்குள்ள இருக்கிற அந்த தேவையற்றவைகள எடுத்துட்டோம்னா, நம்மளுடைய செயல் எப்படி இருக்கும்? இந்த திட்டமிட்டு செயல் புரிதல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா நமக்கு நிறைவேறும். அப்போ நாம வந்து நம் வாழ்க்கையில இந்த திட்டமிட்டு செயல் புரிதல நாம உணர்ந்து செயல்பட்டோம்னா, வாழ்க்கை நன்றாக சிறக்கும் என்று கூறி, இந்த வாய்ப்பை அளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிகவும் சிறப்பான சிந்தனை. திட்டமிட்டு செயல்படுதல் நிறைய எடுத்துக்காட்டு சொல்லியிருந்தீங்க. குருவி கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப 10th +2 எக்ஸாம் அந்த ரிசல்ட்டையும் சொல்லி அழகா மாணவர் எப்படி திட்டமிட்டு படிச்சிருக்காங்கிறதையும் மிக அருமையா சொன்னீங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, திட்டமிட்டு செயல்படுதல் என்ற தலைப்பிலே பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தனம் அவர்கள் சிறப்பான சிந்தனை வழங்கியுள்ளார்கள். பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் பேராற்றல் கருணையினால் உடன் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகிழ்ச்சியின் பாடல், காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து 5 நிமிட வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களின் வாழ்க்கை வளர்ச்சி புத்தகத்திலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனை, தொடர்ந்து 6 மணிக்கு ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகிழ்ச்சியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயக்கல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு 7 மணி முதல் 7 மணி வரை சிறப்பு சிந்தனை இடம்பெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.